என் ஃப்ரெண்டு நான் சொன்ன மாதிரி எனக்கு பெரிய வேலை வாங்கி கொடுத்துட்டான். மாசம் 1200 ரூபாய் சம்பளம். ரொம்ப சந்தோஷம். நீ சொன்ன மாதிரி அந்த 300 ரூபாய் வேலையை ஒத்துக்கிட்டு இருந்தா என் எதிர்காலமே பாழா போயிருக்கும். அரே சந்தானம், சந்தானம் நில்லு. 2 மாசமா டிம்கே குடுக்குற, வட்டி என்ன ஆச்சு? அடுத்த மாசம் தரேன். அரே என்ன படா ரோதனையா போச்சு. சுத்த மானம் கட்ட ஆளா இருக்கிற. பணம் கொடுக்க முடியல, என்னத்துக்கு கடன் வாங்குற? வவுத்துக்கு சோறுங்களே. யோ மரியாதையா பேசு. 2500 ரூபாய்க்கு 850 ரூபாய் அநியாய வட்டி. ஏன் அவசரத்துக்கு வாங்கினேன்? இனிமே தர முடியாது. வட்டி ஜாஸ்தினா பறிச்ச கொடு. பணம் தேவைங்கும் போது கால் பிடிக்கிறது. வட்டி கேட்டா ஜாஸ்தி சொல்றது. மானம் போடும். என்னங்கய்யா பாருங்கய்யா. நாளைக்கு உன் பணத்தை கொண்டு வந்து மூஞ்சில எறியற. நாளைக்கு தரல மரியாதை போடும். என்னையா? அதான் நாளைக்கு தரேன். அரே உன் வட்டி எங்கய்யா? அது ரெடியா இருக்குங்க. முதல்ல வட்டியும் முதலுமா பணத்தை அவன் முகத்துல தூக்கி எறிஞ்சிடும். அப்பதான் எனக்கு சமாதானம். என்னது ஆபீஸ் கிட்ட வந்து கண்ணா பேசுறாவ. வாடா வா. அண்ணே ஸ்வீட் எடுத்துக்க. இன்னைக்கு முதல் மாசம் சம்பளம் வாங்கிடுவோம். அன்னி கொடு. அண்ணே இந்த வாட்ச் வாங்கியிருக்கேன். 800 ரூபாய் விலை. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அண்ணே ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. வாட்ச், புது துணி இதெல்லாம் வாங்கணும்னு. இன்னைக்கு தானே என் ஆசை நிறைவேறிருக்கு. அண்ணே எனக்கு வேலை வாங்கி கொடுத்தானே என் ஃப்ரெண்டு. அவன் ஒரு பிளான் சொல்லியிருக்கான். அதாவது மாசம் மாசம் நான் வாங்குற சம்பளத்துல 750 ரூபாய் அவன் கையில கொடுத்துடணும். வருஷ கடைசியில 9000 ரூபாய் ஆகும். அவனு ஒரு 10000 ரூபாய் போடுறேன்னு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து கூட்டா பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். நல்ல பிளான் தானே? என்ன எப்படி எங்க பிளான்? நல்ல பிளான். அண்ணே இத மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அமையறதுக்கு போன ஜென்மத்துல நான் புண்ணியம் செய்திருக்கணும். முதல்ல சம்பளம் வாங்கியிருக்கான்ல, ஆசை செலவு பண்ணிட்டேன். நான் பெரிய ஏதாவது அட்ஜஸ்ட் பண்றேன். அழகப்பா கொஞ்சம் நில்லுப்பா. என்னப்பாச்சு? ஒண்ணும் இல்ல, உடம்பு சரியா இல்ல. உடம்பு சரியில்லையே? என்ன போயிட்டு அனல கொதிக்குது? என் வீட்டுக்கு வரக்கூடாதா? வீட்டுல நீ இருப்பியோ இல்லையோன்னு சந்தேகம். அதான். நான் இல்லைன்னா என்ன? என் லட்சுமி இல்லையா, தம்பி இல்லையா என்ன? நீதான் என்னுடைய ஃப்ரெண்டு. என்னுடைய கஷ்டத்தை மனசு விட்டு உங்ககிட்ட சொல்லலாம். எல்லார்கிட்டையும் சொல்ல முடியுமா? லட்சுமி ஏதாவது மனசு கூட சொன்னால? சிச்சி, உன் ஒய்ஃப் கோல்டு மாதிரி. அப்போ ரகு ஏதாவது சொன்னானா? அவன் சின்ன பையன், பாவம், அறியாத ஏதாவது பேசிருப்பான். அதெல்லாம் எதுக்கு இப்போ? அவன் என்ன சொன்னா? அது சொல்லப்பா என்ன சொன்னாவ? அந்த இது ரகு ரகு என்னண்ணே? அழகப்பா சார் கேட்டுதான் சொன்னேன். என்னடா சொன்னேன்னு கேட்டேன். தப்பா ஒண்ணு சொல்லலையே. என்ன தப்பு இல்ல. அவர் அடிக்கடி வந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்யறாருன்னு சொன்னியாமே. அவர் நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? தெரியல. என்ன வாயை பத்தி சும்மா இருக்கணும். பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டோம். 1500 ரூபாய் சம்பளம் வாங்குற திமிர்ல யாரையும் எடுத்துரிஞ்சு பேசக்கூடாது. யாருக்கு ஒண்ணு திமிரு கிடையாது. அனாவசியமா பேச வேண்டாம். நான் அனாவசியமா பேசுறேன். 6 வயசுல இருந்து இந்த குடும்ப சுமையை என் தோலை சுமந்த வேண்டானா உங்களை கான்வென்ட்ல இருந்து காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சேன். உங்களுக்கு பணம் கட்ட முடியாத நேரத்துல எல்லாம் அந்த அழகப்பா சார் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கா தெரியுமா உனக்கு? கொஞ்சமாவது நன்றி வேணும்டா மனுஷனுக்கு. அப்படியே நான் நன்றி கிட்டு போயிட்டேன். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. தங்கச்சி கல்யாணத்தை கடன் உடனே வாங்கி முடிச்சிட்டு இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கேனே, ஒரு மாசமாவது இந்தானே 500 ரூபாய் அப்படி சொல்லி கொடுத்திருக்கியாடா நீ? நீ ஓ சக்திக்கு மீறி கடன் வாங்கி தங்கச்சி கல்யாணம் பண்ணது உன்னுடைய தப்பு. நான் அன்னைக்கே சொன்னேன். சரி அதை விடு. எனக்கு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பணம் கொடு அப்படி நீ ஒரு தடவை கேட்டிருக்கியா? நீ கேட்காதனால நான் வேற பிளான் போட்டேன். நான் கேட்கணுமா? டேய், நீ கேட்காம நான் உன்னை படிக்க வைக்கல. உனக்கு அப்பப்ப ஏது எது தேவையோ அதெல்லாம் நீ கேட்காம நான் செய்யல. உண்மையான அன்பிருந்தா
நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீயா உதவணும். அண்ணே, படிக்க வச்சேன், காப்பாத்தினேன், சோறு போட்டேன்னு எத்தனை தடவை சொல்லுவீங்க? நானா உங்களை படிக்க வைக்க சொன்னேன்? விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க எனக்காக செலவு செய்ததெல்லாம் டைரியில குறிச்சு வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் வட்டியை முதலமா திருப்பி கொடுத்துடுறேன். நான் வரேன். நான் சொல்றது கேளப்பா. ஏதோ என் மனசுல இருந்தது வெளியே கொட்டிட்டேன். நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் சொன்னது உன்னை குத்தி காட்டுறதுக்காக இல்லப்பா, மத்தவங்க மனசை நீ புண்படுத்த கூடாதுங்கிறதுக்காக. இதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா என்னால தாக்க முடியாதுப்பா. இனிமேல் உனக்கு சுமையா இருக்க நான் விரும்பல. நிஜமாவே போக போறியா? ஆமா, நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ரகு, என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? சொந்த அண்ணன் உனக்கு அசத்துல ஏதோ சொல்லிட்டாரு, அதுக்காக வீட்டை விட்டு போடுமா? போங்க உள்ள. சும்மா நடிக்காதீங்க அண்ணி. நீங்க வந்த பிறகுதான் அண்ணன் இப்படி மாறிட்டாரு. நீங்க தான் அவர்கிட்ட உங்க தம்பியை படிக்க வச்சுக்க, கை நிறைய சம்பளம் வாங்குறாரு, உங்ககிட்ட தராம அவரே வச்சுக்கிறாரு, அப்படி இப்படி ஏதேதோ சொல்லி அவர் மனசை கழிச்சுட்டீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? இனிமே இங்க இருந்தா என் கௌரவம் போயிடும். நான் வரேன். கேட்டீங்க? நான் என்னைக்காவது ஒரு வார்த்தை தப்பா அவரை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேனா? சொல்லுங்க. சிறகு முளைச்ச பறவைங்க கூட்டுக்குள்ள இருக்காதுமா. லட்சுமி அவன் சொன்னது கேட்டியா? நான் அவனுக்கு இது வரைக்கும் செலவு பண்ணது எல்லாம் டைரியில எழுதி வச்சிருக்கானா? அது கணக்கு பார்த்து வட்டியோட திருப்பி கொடுத்துருவானா? 6 வயசு இல்ல, நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. அது சொன்னதுனால தானே என் தம்பி என்ன விட்டு போயிட்டான். லட்சுமி, என்னை பெருமைப்பட்டுக்கு வர சொன்னேன். என் பாசத்தை அவன் புரிஞ்சுக்கல.